பன்னிக்கோட்டை சிறப்பான ஊர். புத்தூர் அக்ரஹாரம், புதுச்சேரி நட்பேட்டை, 1000 ஐயமார்களுக்கும் தலைவனாக விளங்கக்கூடிய ஆரியப்புராஜனுக்கும் அன்னத்துளசிக்கும் மகளாக பிறந்தவள் தான் இந்த ஆரியமாலா. நான் பிறப்பதற்கு முன்பதாக எனது தந்தைக்கும் தாயிற்கும் உத்தரபாக்கியம் இல்லாமல் இருந்தார்களா. அதன் பிறகு அவர்கள் செய்த புண்ணியத்தாலும் தவ வலிமையாலும் என்னை அருமை பெருமையாக பெற்றெடுத்தார்களா. எப்படியெல்லாம் பூஜை செய்து வந்தார்கள் தெரியுமா? எப்படி? நான் பருவமடைந்து 16வது வயது முடிவடையும் பொழுது யாரோ ஒரு தேவகுமாரை என்னை சிறை எடுக்க போவதாக அரண்மனை ஜோதிடர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதற்காக யாரும் சிறை எடுத்து விடாமல் இந்த அரண்மனையை சுற்றி காவல் வைத்திருக்கிறார்கள். எப்படி என்றால் 8 சுற்று கல்கோட்டை எறும்பேரா மண்டபமும்
ஆமா. 10 சத்து கல்கோட்டை பாம்பேரா மண்டபமும் அமைத்து சரி. கோட்டையை சுற்றிலும் அகலிகை என்ற குழியை வெட்டி ஆமா. அதில் நீரை நிரப்பி பல விஷஜந்துகளை விட்டு வைத்திருக்கிறார்கள். சரி. எப்படி என்றால் நீர் யானை, ஆமா. நீர் நாகம், நீர் ஆமா. பன்றி ஆகியவற்றை பல விஷஜந்துகளை விட்டு வைத்திருக்கிறார்கள். சரி. ஏனென்றால் இதையும் மீறி யாராவது வந்தால், அரண்மனைக்குள் வந்தால், ஆமா. அது ஒரு ராஜகுமாரன் வருவதாக சொன்னார்கள் இல்லையா? ஆமா. அப்படி யாரும் மீறி வந்தால் அவனை ஆ. கழுமரத்தில் கட்டி வைத்து சாகடித்து விடுவார். எப்படி என்றால், எப்படி? நான் பிறக்கும் பொழுதே ஆமா. அந்த பாச்சனுரத்தம் பரந்த மலை மேட்டில் ம். ஒரு கழுமரம் ஒன்று பிறந்திருக்கிறது. சரி. அந்த தேவகுமாரன் அதையும் மீறி வந்தால் அந்த கழுமரத்திலே கட்டி வைத்து சாகடித்து விடுவார் எனது தந்தையார். ஆமா ஆமா. அது மட்டுமல்லாமல் கருப்புடையான் சிவப்புடையார் என்ற காவலோடு ஆமா. மிகவும் பத்திரமாக வளர்த்து வருகிறார்கள். சரி. இந்த தருணத்தில் தான் 15 வயது முடிந்து 16வது வயது துவங்குகிற நேரம். ஆமா. மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, தந்தை சொல்லை தட்டாமல் ஆமா இருக்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பா. அப்படி தந்தை சொல்லை தட்டாமல் இருந்தாலும் ஆமா. நான் எனது தாய்மாமன் ஆகிய ஊழமுக்கு நாராயணனை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சரி. உறுதியாக உள்ளேன். ஏனென்றால் எனது தந்தையார் வார்த்தையை மீறக்கூடாதுல்ல. அதனால எனது மாமாவை தான் திருமணம் செஞ்சுக்கணும் இருக்கிறேன். அவர் வயசு எத்தனை வயசு தெரியுங்களா? எத்தனை வயசு? 90 வயசு ஆகுது. 90 99ங்க. விடிஞ்சா அவ்வளவுதான். ஆமா, 99 வயசு ஆகுது. சரி. அவரை திருமணம் செஞ்சுக்கணும்னு நான் ஆசையோட இருக்கிறேன். உனக்கு பாரு ஆசைய. அப்புறம் என்னங்க 99 வயசு சொல்ல தட்டாம இருக்கணுங்க. எனக்கு வயது எத்தனை? 15 வயது முடிந்து 16வது வயது தூங்கு. உனக்கு 16. 16 இல்லமா? வயசு 16. ஆமா, வயசு 16 வயது. சரி. மாமாவுக்கும் 99 வயசு. ஏன்னா அவர் வந்து என்னைய தான் திருமணம் செஞ்சுக்கணும்னு சின்னஞ்சிறு வயசுல இருந்து எனக்காகவே காத்துக்கிட்டு இருக்காருல்ல. ஆமா, என்னைக்கு இருந்தாலும் ஏதாவது ஒரு பெண் குழந்தை அக்கா மகளுக்கு பிறக்கும். நம்ம என்னைக்கா இருந்தாலும் அதான் திருமணம் செஞ்சுக்கணும்னு உறுதியா இருந்திருக்காருல்ல. அவர் எவ்வளவு நம்பிக்கையா இருந்திருப்பாரு. கண்டிப்பா. அவர் நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும்ல. அம்மா. அதுக்காக எவ்வளவு பாசத்தோட இருக்கேன் தெரியுமா? எப்படி?
இப்பொழுது தந்தையாரை பார்க்க வேண்டும் அல்லவா? தந்தையை சந்தித்து நல்லாசி பெற வேண்டும் அல்லவா? தந்தையாரை சந்திக்கலாமா? இதோ அரண்மனையில் சந்திக்கிறேன். சந்திக்க வேண்டும் அல்லவா? தந்தையே வணக்கம். தந்தையே பல்லாண்டு காலமாக வளமோடு வாழ்ந்திருப்பாய் மகனி. தந்தையே அப்படியாகட்டு மகனி. இருந்தாலும் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஆனால் உன்னை பார்க்கிறது வழக்கம் அல்லவா? உண்மைதான் தந்தையே. இந்த அரண்மனை நலமாக இருக்கின்றாயா மகனி? நலமாக இருக்கிறேன் தந்தையே, எவ்வித குறையும் இல்லையே. ஆரியமாலா தந்தையே, நீ தவத்தாலும் மரத்தாலும் பிறந்த குழந்தை அல்லவா? உண்மைதான். நீ பிறந்தவுடனே உன்னோட ஜாதகத்தை கடத்தி பார்க்கும் பொழுது நீயோ 15 வயது வரை என்னிடம் இருப்பாய். 16வது வயது பருவம் மங்கி ஆகியவுடனே யாரோ தேவகுமாரன் உன்னை செலுத்தி செல்வனாம். அதற்காக என் தலைவர் உனக்காக 8 சித்து கல்கோட்டை 2 மண்டகம், 10 சித்து கல்கோட்டை 10 மண்டகம், கருப்பொடியான் சிவப்பொடியான் மன்னன் தலைவன் செல்லக்கூடிய 1000 தாதி பெண்களையும் தோழிமாரையும் உனக்கு காவலாக வைத்திருக்கிறேன் அல்லவா? உண்மைதான் தந்தையே. அனைவருமே நன்றாக காவல் புரிந்து கொண்டு வருகிறார்களா தந்தையே? அதில் எவ்வித குறையும் இல்லை தந்தையே. தந்தையே, இருந்தாலும் எத்தனை கட்டுக்காவலை மீறி யாராவது உன்னை செலுத்த சென்றால் ஆண்டவனை அந்த கழுகு மரத்தில் ஏற்றி அடித்து சித்திரவதை செய்வேன். ஆகினால் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மகள். உங்களது உத்தரவுப்படியே ஆகட்டும் தந்தையே. மகள் ஆரியமாலா தந்தையே, இருந்தாலும் உனக்காகவே பிறந்திருக்கின்றார் நம்முடைய மாப்பிள்ளை. அவர் தான் நீ திருமணம் செய்ய வேண்டும். உண்மைதான் தந்தையே. ஏனென்றால் உனக்காக அவரும் அவருக்காக நீயும் பிறந்திருக்கின்றீர்கள். அப்படியே அவர் தான் நீ திருமணம் செய்ய வேண்டும். நம்முடைய மாப்பிள்ளை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார். அப்படியா? நான் சென்று நம்முடைய மாப்பிள்ளை அனுப்பி வைக்கின்றேன் மகளே. அப்படியே ஆகட்டும் தந்தையே. தங்களது உத்தரவுப்படியே ஆகட்டும். நான் மாமாவை பத்திரமாக பார்த்துக் கொள்கிறேன். அப்படியாக சந்தித்து விளையாடி கொண்டிருக்கிறேன். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து உன்னை பார்க்கின்றேன். சென்று வரட்டுமா? அப்படியே ஆகட்டும் தந்தையே, சென்று வாருங்கள். அப்படியாகட்டும்.